ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் எல்லா எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். மகாநதியில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர்த்தையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? குழந்தைய மட்டும் ஆப்ரேஷன் பண்ணி வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி குழந்தைய மட்டும் ஆப்ரேஷன் பண்ணி வெளியே எடுத்துடுறாங்க. குழந்தை பிறந்துருது. குழந்தை பிறந்தோன்னே எல்லாருமே தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்கும்போது பொண்ணு தாங்க பிறக்குது. எல்லாருமே தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. காவேரியோட அம்மா வருத்தப்படுறாங்கங்க. குழந்தைய கூட காவேரினால தூக்கி கொஞ்சம் இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் காவேரி கண்ணு முழிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் கண்ணு முழிக்கவே இல்லைங்க. விஜயோட பாட்டி, அவங்க சித்தி, அவங்கள பற்றி தான் நமக்கு தெரியுமே. காவேரி தான் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, காவேரி தான் கண்ணு முழிச்சிட்டாலும் இந்த ஹாஸ்பிட்டலே இருக்கட்டும், நாங்கள் விஜய் வேறு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க. சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுக்கு கிளம்பி போனோன்னா கங்கா கேட்குறாங்க, குழந்தை பிறந்துருச்சா, காவேரி எப்படி இருக்கா செய்கிறான்னு கேட்கும்போது பாட்டி ரொம்ப கோவமாக பதில் சொல்லி கங்காவை திட்டிடுறாங்கங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம காவேரி கண்ணு முழிச்சிட்டாங்க இல்லையா? கண்ணு முழிச்சதுக்கப்புறம் எல்லோரும் போய் பேசுகிறாங்க. நீங்கள்லாம் இருக்கீங்க, அப்பா எங்கன்னு காவேரி கேட்குறாங்கங்க. அதாவது காவேரி சின்ன வயசில் போயிட்டாங்களாம். அந்த ஒரு இது வந்துருச்சு காவேரிக்கு. மெமரி லாஸ் ஆன மாதிரி அந்தளவுக்கு ஆகிப்போச்சுங்க. அதனால் இன்னும் விஜய் அப்போதைக்கு காவேரிக்கு தெரிய வாய்ப்பில்லை. அவங்க அப்பா அப்படின்னு சொல்லும்போது இன்னும் விஜய் காவேரிக்கு தெரிய வாய்ப்பில்லை. இந்த குழந்தை தெரிய வாய்ப்பில்லை. இன்னும் தாங்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆனால் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுல்ல, அதனால தான் மறந்துருச்சு உங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க. சரி பார்க்கலாம், இன்னும் விஜய் வேறு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறாங்களா, இல்லை அந்த ஆஸ்பத்திரி தான் வச்சுருக்காங்களா அப்படின்னு. ஆனால் இன்னும் விஜய் கண்ணு முழிக்கல. அதை வச்சு பாட்டி காவேரியை வஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கான எபிசோடில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துச்சு. நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.